பண்ணுவாரு, எனக்கு நீ அந்த முதல் இடத்த கொடுக்கல இல்லையா, அப்ப நீ யார முதல் இடத்துல வச்சிருக்கிறியோ அவங்களே உன்னுடைய வாழ்க்கையை வந்து என்ன பண்ண சொல்லு, தீர்மானிக்க சொல்லு, நான் தீர்மானிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் என்ன பண்ணிடுவாரு, ஒரு ஸ்டெப் பின்னாடி போயிடுவாரு. ஒரே அடியா விட்டு போயிட மாட்டாரு, ஒரு ஸ்டெப் பின்னாடி போயிடுவாரு. நீ அங்க ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வாப்பா என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாரு, ஒரு ஸ்டெப் பின்னாடி போயிடுவாரு. எப்பவுமே ஃபர்ஸ்ட் நம்ம யாரை தேடணும், யார்கிட்ட கேட்கணும், கர்த்தர் இடத்துல அன்பு கூர்ந்து கர்த்தரை தான் நம்ம எல்லா இடத்துலயும் என்ன பண்ணணும், முன்னிலையில வைக்கணும். இல்ல சிலர் இப்படி பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் நான் என்ன அன்பு கூர்ந்திருக்கிறேன் அதுக்கப்புறமா நான் கர்த்தரை அன்பு கூர்றேன் அப்படின்வாங்க. கர்த்தருக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நீ உன்னையே அன்பு கூர்ற அப்படின்னாலும் அதுவும் என்னதான் பாவம் தான். ஏசு என்ன சொல்ல, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே உன்னை நீ அன்பு கூறுவது போல கர்த்தரை அன்பு கூறு அப்படின்னு சொல்லல. உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறு தான் சொல்ல. ஏன்னா உன்னை நீ ஃபர்ஸ்ட் நேசிக்கிறதுக்கு முன்னாடி நீ யாரை நேசிக்கணும், கர்த்தரை தான் நேசிக்கிறேன். ஏன்னா நீ அவரை ஃபர்ஸ்ட் நேசிச்சாதான் உன்னையே நேசிக்க முடியும் இல்லையா. செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்றாரு, இதுக்கு ஒப்பா இருக்கிற இரண்டாம் கற்பனை, இதுக்கு ஒப்பா இருக்கிற இது மாதிரி அடுத்தது என்ன அப்படின்னா